குட் மார்னிங் முரளி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்து இந்த வீடியோ நீங்க சொன்னது அனுப்பிச்சீங்க. மட்டும் இல்ல, அவரு தன்னோட அமெரிக்க அமெரிக்கா குடியுரிமைய துறந்து சிங்கப்பூர் சிட்டிசனாவும் மாறிட்டாரு. அவரு இந்திய பாலாஜி ஸ்ரீனிவாசனோட இந்த வீடியோவை எனக்கு நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. பாலாஜி ஸ்ரீனிவாசன் வந்து அமெரிக்காவை துறந்து இப்போ சிங்கப்பூர் சிட்டிசன் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அந்த வீடியோவில் பார்த்தேன். விச் இஸ் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். நிறைய மூமெண்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து தட் இஸ் அமெரிக்காவில் நிறைய ரிவர்ஸ் இது வரும். பாலாஜி வந்து பிரில்லியன்ட் கை, அதில் வந்து சந்தேகமே இல்லை. இஸ் a brilliant guy. பட் if you ask me, அவர் வந்து is he really brilliant than the kritikas? Is he really brilliant than the global operations, military operation that is currently going on? அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேபி he is been set up there to trap the deep state அப்படியும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ கடந்த 100 ஆண்டுகளாக என்ன நடந்தது, அதனால விளைவுகள் என்ன எப்படி இந்த நிலைக்கு நம்ம வந்தோம், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாருக்குமே அடிப்படையான எக்கனாமிக்ஸ், நம்மளோட வரவு செலவு, இன்ஃப்ளேஷன், ஏன் ஒரு பொருள்களோட விலை மாற்றம் ஆகிட்டே இருக்கு, இது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது ஏன் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதோட ஃபவுண்டேஷன் இது எங்கேன்னு ஆரம்பிச்சது. இப்போ நெட்வொர்க் ஸ்கூல் சொல்லி தங்களுடைய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து தங்களுடைய ஹார்ட் அண்ட் மணியை வந்து அதோட வேல்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அமெரிக்கன் டாலரோட வேல்யூ கீழே போயிட்டே இருக்கு. அமெரிக்கன் டாலர் மாத்திரம் இல்லை, எனி கரன்சிஸ் வேல்யூ வந்து அகெயின்ஸ்ட் த ப்ராடக்ட்ஸ், அகெயின்ஸ்ட் த அசட்ஸ், அதர் அசட்ஸ் கீழே போயிட்டே இருக்கு. நம்ம வந்து இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் கரன்சி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பிட்காயின்னு ஆரம்பிச்சு சத்தோஷி அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரம் வழியாக என்எஸ்ஏ வந்து அதை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அது மாத்திரம் ரிலீஸ் ஆகல, அதே ஐபி அட்ரஸ்ல மற்ற கரன்சியும் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொரு கரன்சியும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது அந்த டாபிக்ல டீப்பா உள்ள ரொம்ப வருஷமா நான் இருக்கிறதுனால எனக்கு அது கிளியரா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிவே, ஸோ அது ரொம்ப ரொம்ப லாங் டாபிக். அது நம்ம இன்னொரு தடவை போகலாம். பட் பாலாஜி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் வந்து காயின் பேஸில் வேலை செஞ்சாரு. அதுலேருந்து தென் ஹி வெண்ட் இன் டு அதர் திங்ஸ் விச் இஸ் ஆல் பர்ஃபெக்ட். அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட மூலாதாரம் இப்போ கவர்மெண்ட்டை குறை சொல்லுறது, தட் இஸ் இன்ஃப்ளேஷனரி ஃபியட் கரன்சிஸை பணத்தை பிரிண்ட் அடிச்சு எல்லாமே வந்து டெபிசிட் பட்ஜெட்னு போட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் சொல்லிட்டு இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் சும்மா பணம் தரோம்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது. சிங்கப்பூர்ல இருந்து ஆரம்பித்து அமெரிக்கா கவர்மெண்ட்லேருந்து, இந்தியா கவர்மெண்ட்லேருந்து எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுறது. வந்தா மாதம் உனக்கு 2000, மாதம் உனக்கு 4000, உனக்கு 6000 அப்படின்னு சொல்லி மொத்தம் பிம்பிலிக்கு பிலாபி பண்ணுறானுங்க. அதனால தான் இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி இது வேண்டாம், நமக்கு போதும், நம்ம வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம வந்து வேற ஒரு நெட்வொர்க்கு நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு அவங்க அந்த நெட்வொர்க் ஸ்கூல்னு ஒன்று அமைச்சு இந்த கிரிப்டோ, அந்த டிஜிட்டல் அசட்ஸில் அவங்க மூவ் பண்ணி அதையும் எப்படி மற்ற அசட்ஸையும் கோல்டு, சில்வர், ப்ராப்பர்ட்டிஸ், டோக்கனைசேஷன் வழியாக எப்படி அதை இது பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களோட பிளானாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம ஸோ இந்த நிலை எப்படி வந்தது? முதல்ல வந்து இந்த டெபிசிட் ஸ்பெண்டிங்கிற அந்த நிலை எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து இந்த யூரோப்பியன் ஏலியனைசேஷன் அண்ட் அது கம்யூனிசத்தோட ஆணி வேற இருக்கிற லிபரலைசேஷன், அந்த அது எப்படி இதுக்குள்ள புகுந்து இந்த எக்கனாமிக் பாலிசிஸ்க்குள்ள உள்ள புகுந்து மொத்தத்தையும் சிதைச்சுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்டாச்சுட்டரி யுஎஸ் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கோல்டு ரேட் வந்து $42, $42 சம் சென்ஸ் பர் அவுன்ஸ்னா 27-28 கிராம் ஏறத்தாழ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோல்டோட ஒரு அவுன்ஸ் ரேட் வந்து $42 தான் அஃபிஷியலாக புக்கில் 1973 எடுக்கப்பட்ட முடிவை இன்னி வரைக்கும் அவங்க மாற்றலை. ஓகே, ஆனால் சந்தையில் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டோட ப்ரைஸ் என்ன, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4200 ரூபா அப்படிங்கிற அந்த ரேட்டில் அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படியாக
ஆஹ் இதுதான் வந்து யதார்த்தம். இன்னைக்கு வந்து திஸ் இஸ் ஹவ் நம்ம கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பத்திரப்பதிவு பண்ணும்போது ஒரு அசெட் வந்து பத்திரப்பதிவு பண்றோம். அப்போ அதுல போடுற வேல்யூ ஒண்ணு. ஆனா கைமாற்றா நம்ம வேல்யூ ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஏதோ புக்கில் இருக்கிறது ஒண்ணு, ஆனா ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் ஒண்ணு. ஸோ இந்த இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சிங்கப்பூர்ல சால்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து இந்தியாலாம் இன்னும் சால்வ் ஆகல. அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் சிங்கப்பூருக்கு வராங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரி பாலிசிஸ் தெளிவா இருக்காங்க. இங்கேயும் வந்து அதே கம்யூனிச சித்தாந்தத்திலேருந்து ஆரம்பிச்ச ஒரு இதுதான். தட் இஸ் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. தட் இஸ் அறியாத மக்களுக்கு, அஹ், இயலாத மக்களுக்கு அவங்க அவங்களோட அந்த பொருளாதார நிலை உயர வேண்டும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து உயரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வேணும் அண்ட் ஃபிலந்த்ராஃபிக்கலி பண்ணி அவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறது ஒத்துக்கிறேன். இது வந்து எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம், ஓட் பேங்க் அரசியலாக அதை மாற்றுறது. அண்ட் இவன் நிஜமாவே வந்து உயர்றானா, உயர்ந்தவனுக்கு உயர்ந்து ஒரு நிலைக்கு போயிட்டான்னா அவன் வந்து செய்யக்கூடிய அரசியல் என்னன்னா அவன் குடும்பத்துக்கு மாத்திரமே இந்த சலுகைகள் வரணும், மற்றவங்களுக்கு போகக்கூடாம அவங்க எப்படி தடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்துடுச்சு. நம்ம ஊர்லலாம் அப்படி அந்த லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இங்கே வந்து அது மாதிரி கிடையாது. இங்கே வந்து அவங்க எக்கனாமிக்கலி லோ, இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி லோ பாப்புலேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லா கவர்மெண்ட்லையும் பண்ணுறாங்க. ஆனால் வேலையே இல்லாதவனுக்கு இங்கே பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வந்து வேலையே செய்ய மாட்டேன்னு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஒரு கூட்டம் வந்து சும்மா உட்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிற இதுக்கு இதை வச்சே பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம். ஸோ அப்படி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது, சோம்பேறி கூட்டம் சொல்லலாம். சரி பரவாயில்ல, அவங்க வந்து கவர்மெண்ட்டோட சிஸ்டத்தில் வாழறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டால தாக்கு பிடிக்க முடியும். இப்போ அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்களோட கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் மற்ற இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து ஏகப்பட்ட பேர் மைக்ரேட் ஆகி யூரோப்புள்ள போனாங்க. வேலை தேடி போய் அவங்களுக்கும் அது நல்லதாக பட்டுது அப்போ. ஏன்னா நமக்கு ஆள் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஸோ இவங்கெல்லாம் வராங்க, இவங்களை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலையில அவங்க பண்ணாங்க. ஆனா அதோட விளைவு என்னன்னா சமூக சீர்கேடுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட்டும் ஸ்வீடன் உட்பட, ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் வந்து நாங்க வந்து இந்த இந்த இதுக்கு வரல, நாங்க வந்து இனிமேல் வந்து மைக்ரன்ஸ் எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு பிளான் செய்யப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இந்த டைரக்ஷன்ல தான் போகணும்னு சொல்லி இதுக்காகவே என்ஜிஓஸ் அமைச்சு அவங்க வழியா தங்களுடைய காரியத்தை உலகம் பூராவும் செய்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டத்தை எதிர்த்து தான் ட்ரம்ப்போ புட்டினோ, பேசிக்கலி புட்டின் ஆரம்பிச்சது தான் இந்த இந்த இயக்கம், இந்த குளோபல் மிலிட்ரி ஆப்ரேஷனுங்கிறது. ஸோ அவர் தான் வந்து இதை வழி நடத்திட்டு போறாரு. அவரை பின்பற்றொடர்ந்து தான் மற்றவங்கலாம் போறாங்க. ஷி ஜின்பிங்கோ, மோடியோ, இந்த ட்ரம்ப்போ எல்லாருமே புட்டின் அவர்களை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு நாடு நல்ல நல்ல சிஸ்டம், இந்த 5 இயர் பிளானிங் அப்படி அதெல்லாம் வந்து நல்ல பிளானிங். உடனே இவங்க வந்து இல்லை இது கம்யூனிஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லி அவங்க முத்திரை குத்திக்கிட்டாங்கன்னா அவங்க மூஞ்சிலே நீங்க குத்துங்க. ஏன்னா அது பிளானிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேதி எக்ஸிக்யூட்டட் அண்ட் சொதப்பிஃபைடு. எல்லா விதத்துலையும் சொதப்புன்னு சொதப்பி யுஎஸ்எஸ்ஆர்ங்கிற நாட்டையே நாசம் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் யுகோஸ்லாவியாங்கிற நாடு, அது மாதிரி பல நாடுகளை வந்து மொத்தமாக முடிச்சு விட்டது தான் இந்த ஃபார் லெஃப்ட் லிபரல் கம்யூனிசம்ங்கிறது. ஸோ அவங்க வந்து அவங்களோட பாலிசிஸ்லேருந்து தான் வருது இந்த ஃபியட் கரன்சி மெக்கானிசம்ஸ். பணத்தை கண்ணு மண்ணு தெரியாமல் ஸ்பிரிண்ட் அடி. இப்போ அதோட சேர்ந்து டெமோக்ரஸி, இந்தியா வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, சோழர்கள் காலத்துல இருந்து டெமோக்ராட்டிக்காக தான் இருந்திருக்கு. என்னவோ இவங்க தான் வந்து டெமோக்ரஸியை உள்ள கொடுத்தா மாதிரி இவங்க பேசிப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டில் வந்து எப்படி டெமோக்ரஸியை இது பண்ணணும், எப்படி ஒரு ஒரு சமூகம் வந்து எப்படி கரெக்டான ஆளை ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் அந்த எலெக்ஷன் அது ரொம்ப சிம்பிளான எலெக்ஷன் ப்ராசஸாக இருந்தது. ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம காலங்காலமாக நடந்துட்டு இருக்கோம். என்னவோ இவங்க தான் வந்து நமக்கு பண்ணி கொடுத்தா மாதிரி இவங்கெல்லாம் உருட்டுன்னு உருட்டுவானுங்க பாருங்க. என்னவோ வந்து
அவங்க தான் டெமோக்ரஸியே எடுத்துட்டு வந்த மாதிரி. அதாவது பிரிட்டிஷ் இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தபோது அவன் ஆடி போயிட்டான். என்னையா இப்படி இருக்கு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இங்க. தட் இஸ் அவன் வந்து அவனால கிரகிச்சுக்க முடியல. இப்படி இப்படி ஒரு உயர்ந்த ஒரு சமூகம் எப்படி உலகத்துல இருக்க முடியும்? ஒரு குப்பை கூலம் இல்ல, எல்லாம் வந்து சீரா நடந்துட்டு இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் இல்ல. இப்படி ஒரு இதெல்லாம் மெக்குல எழுதுறான். அவனோட டைரியில மெக்குல எழுதுறான். இப்படி இப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை வந்து தனக்கு கால் கீழே தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே ஒரு ஒரு கோலோனியல் இதுவா மாத்தணும்னா என்ன பண்ணணுமோ அதுதான் இந்த கம்யூனிசத்தையும் நம்ம நம்ம தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா திராவிடம், அப்புறம் பிற்காலத்து இங்க இருக்கிற காங்கிரஸ், இவங்களை வச்சு அவங்க பண்ணதே இதுதான். ஸோ பினாமியா இவங்களை வந்து இந்தியாவிலேருந்தே சுயமா உருவான ஒரு இதுவா பிம்பமா காட்டி, ஆனா பின்னாடி அவன் இருந்துகிட்டு அவங்கள இயக்கி, ஸோ அப்படி பெரிய ஒரு லைக் நமக்கு முதுகுல எவ்வளோ ஆழமா குத்திருக்காங்க நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வழி தெரியாத மக்கள், அப்பாவி மக்கள் வாழ்க்கையை ரன் பண்ற அந்த வழி தான் தெரியும். தான் முதுகுல குத்தினவனை மன்னிச்சு 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 போற மக்களை வந்து எந்த அளவுக்கு இங்க துரோகம் இழைச்சிருக்காங்க, முதுகுல குத்திருக்காங்கிற போது பயங்கரமா இருக்கு. ஆனா ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எக்கனாமிக் இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளில வரோம், வந்தாச்சு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு. எல்லா மக்களும் ஓரளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு லைக் பேசிக் குடிநீர், சாப்பாடு, இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. டாய்லெட், இந்த 3 ப்ராப்ளமும் நம்ம ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. கரண்ட்டு அதுவும் சொல்லலாம். ஆனால் இருக்காங்க, இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது எப்படி தன்னை தானே இதை சரி பண்ணிக்கிறதுக்கு தெரியாத ஒரு நிலையில இன்னும் மக்கள் இருக்காங்க. அவங்கள மேலே எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் வந்து இதை தான் கம்யூனிசம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு பக்கம் வந்து மக்களை வந்து ரொம்ப ஒரு லோ லெவலுக்கு இந்த கேபிட்டலிஸ்டா இருந்த பிரிட்டிஷ்காரங்க எடுத்துட்டு போனானுங்க, குரோனி கேபிட்டலிஸ்டா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இப்படி இருக்கான், இப்படி ஆயிடுச்சு நம்ம சமூகம், இதை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிட்டு கம்யூனிசம்ங்கிற பேர்ல ஒருத்தன் வருவான். அவன் வந்து பிரிட்டிஷ்கார பினாமியா இருப்பான், குரோனி கேபிட்டலிஸ்டோட பினாமியா இருப்பான். இது வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் பூரா இதே நிலையில தான் இருந்தது. ஸோ இவங்க வந்து சொதப்பி வந்த ஃபியட் கரன்சிஸு 1973 71 கோல்டுக்கும் அது வரைக்கும் கோல்டு, அதாவது கரன்சிங்கிறது, பேப்பர் கரன்சிங்கிறது இட்ஸ் ரெசிப்ட் ஆஃப் த கோல்டு டெபாசிட்டட் இன் த பேங்க். அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய எப்படி இந்த பேப்பர் கரன்சி வந்ததுன்னா, பேப்பர் கரன்சி இஸ் ஏ ரெசிப்ட் ஆஃப் தி gold deposited in the gold and silver and deposited in the bank. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சுது. மொத்தமாக சில்வர் முதல்ல 1872 மொத்தமாக எல்லா உலகம் பூரா உருவி முடிச்சப்புறமா சில்வரை வந்து இனிமேல் காயினேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணி அவன் கிடங்குல ட்ரெஷரியில் அவங்க பிரிட்டிஷ்காரன் ஸ்டோர் பண்ண அப்புறமா பிரிட்டிஷ் அண்ட் யூரோப்பியன் ஃபோர்ஸஸ் வழியாக அவங்க பண்ணாங்க. நம்ம வந்து சாதாரண பிரிட்டிஷ் மக்களையோ சாதாரண யூரோப்பியன் மக்களையோ சொல்லலை, நான் அவங்கள சொல்லலை. அவங்களோட நாடை யூஸ் பண்ணிக்கிட்டு உலகம் பூரா கொலோனியலிசத்தை வந்து திணிச்ச அந்த கூட்டத்தை தான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட தான் கேபிட்டலிசம், அவங்களோட தான் குரோனி கேபிட்டலிசம், அவங்களோட தான் கம்யூனிசம். ஸோ அந்த கூட்டம் தான் ஃபியட் கரன்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்காவை மொத்தமாக முடிச்சு விட்ருக்கு. அதே கூட்டம் தான் இந்தியாவையும் அப்படி பண்ண எடுத்துகிட்டு போய் கடைசியில் வந்து காங்கிரஸ் வழியாக காங்கிரஸ் வந்து அவங்களோட பினாமி, அவங்கள வச்சு தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. கடைசியில் காங்கிரஸ் என்ன நடந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். சொதப்பி எது கேட்டாலும் சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையோ பேச வேண்டியது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து சாதாரண மக்கள், நம்ம மேலே வந்து நம்ம வந்து டெரரிஸ்ட்டுன்னு திணிக்கிறோம். ஓகே, பேசினாலே டெரரிஸ்ட்டுங்கிறான், நியாயத்தை கேட்டால் டெரரிஸ்ட்டுங்கிறான், சங்கிங்கிறான். அதுதான் நிலைமை இன்னைக்கு. ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து அந்த லெஃப்ட் லிபரல் அவங்களோட ஐச்சாட்டியத்தில் தான் இப்படி ஒரு நிலைக்கு உலகம் பூரா வந்திருக்கு. அமெரிக்காவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவங்களோட இந்த நிலை வந்ததுக்கு இந்த லெஃப்ட் லிபரல் ரேடிக்கல்ஸோட பாலிசிஸ் வழியாக நடந்த அட்டூழியங்கள் தான் காரணம். ஸோ அதை எதிர்த்து இப்போது ஏன்னா கவர்மெண்ட் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன்மை வந்துடுச்சு. அதனால் பாலாஜி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் தங்களுடைய ஹார்ட் அர்ன் மணியை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அல்டர்னேட்டிவ் நெட்வொர்க் வச்சு பண்ணணும்னு அவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் இஸ் வரவேற்கத்தக்கது. அப்போ தான் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஒரு you need to have a parallel system against the government
அப்படிங்கிற போது ஒரு சேலஞ்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இயங்கணுங்கிற அந்த இது இருக்கும். ஸோ அதில் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. ஏன்னா யூஸ்வலி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லேக்ஸ் பிஹைண்ட் இன் எவ்ரி திங். டெக்னாலஜி வந்துடும், வந்து பல வருஷம் கழிச்சு தான் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு ஃபார்மலைஸ் பண்ணுவாங்க. ஃபார்மலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது, இப்படி தான் பயன்படுத்தணும், விதிமுறைகள், சட்டத்திட்ட வழிமுறைகள் எல்லாமே பிற்காலத்தில் தான் வரும். எப்போதுமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து அஹெடாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த டீப் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்யணும்னு நினைக்கிறான்னா, நம்ம வந்து இந்த டெக்னாலஜி வச்சு தான் இங்கே வந்து எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அவங்க இயங்கும்போது அது அந்த நெட்வொர்க் அப்படிதான் பிரிட்டிஷோ ஐரோப்பிய காலனியல் சக்திகளோ அப்படிதான் இயங்கினாங்க. ஸோ அப்படிதான் வந்து மற்றவங்கள வளர விடாமல் தான் மாத்திரம் டெக்னாலஜியை பயன்படுத்தி வளர்ந்து மற்றவங்கள வந்து அழிப்பது அப்படிங்கிற ஒரு காலங்காலமாக இருக்கிற கோட்பாடு தான் பண்ணாங்க. ஸோ அதே தான் இப்பவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் இவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து தங்களுக்கு சாதகமாக வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு இவங்க ஒரு நெட்வொர்க் ஸ்கூல் ஆரம்பித்து பண்ணுறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் ஸ்கூலில் பாலாஜி ஸ்ரீனிவாசன் நல்ல ஆள், அதில் வந்து சந்தேகமே இல்லை. இஸ் அ பிரில்லியன்ட் கை, இஸ் அ எக்ஸலண்ட் கை. ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவோ அவன் கூட வர நிறைய பேரில் எவ்வளோ பேர் ஏடாகூடமானவங்க நமக்கு தெரியாது, எவ்வளோ பேர் எந்த ஏஜென்சிலேருந்து வந்து நிற்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் ஹி மஸ்ட் பி டெஃபினெட்லி அவர். அவருக்கு பாலாஜி ஸ்ரீனிவாசன் இது கண்டிப்பாக விவரம் தெரியாமல் இருக்காது. ஓகே, ஸோ அது மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடியே வந்து போலீஸ் வந்து அவங்கள நோட்ட விடாம தான் செய்யும். ஸோ அதனால் இது வந்து ஒரு அண்ட் இவங்களை வரவேற்கிற, ஏன்னா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸை வரவேற்கிற நாடுகளும் இருக்குது. இப்போ கஜகஸ்தான் போயிருக்காரு அப்படிங்கிற போது அது கிளியராக தான் இருக்குது. ஆனால் நவ் கம்மிங் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த டீப் ஸ்டேட்டும் அதே அந்த ஃபார் லெஃப்ட் லிபரல்ஸை வச்சு தங்களோட காரியத்தை சாதிக்கணும்னு நினச்ச டீப் ஸ்டேட், அது ஒரு தனி குரூப். எல்லாம் வந்து குரோனி கேபிட்டலிஸ்ட்னு சொல்லலாம். அந்த கேபிட்டலிஸ்டிக் குரூப் வந்து தங்களுடைய பாலிசிஸை கவர்மெண்ட் வழியாக ஸ்தாபிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த லெஃப்ட் லிபரல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள வச்சு போராட்டம் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையை பண்ணுறது, இல்லாட்டி ஓப்பன் நெட்டில் நியூஸ் பேப்பரில் பக்கம் பக்கமாக காலம் எழுத வைக்கிறது, இல்லைன்னா கவர்மெண்ட் பியூரோக்ரஸியில் தங்களோட ஆளை திணிச்சு அவன் வழியாக தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறது. இதுதான் குரோனி கேபிட்டலிசத்தோட செயல் வழிமுறைகள். நியாயமாக நடக்க முடியாதுங்கிறதுனால இப்படி கேள்வி கேட்க முடியாத மாதிரி பண்ணுறது. ஸோ போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னா கோர்ட்டு கேஸு, அப்புறம் மக்கள் இடத்துல வந்து விழிப்புணர்வு வந்து அப்புறமா தான் சேஞ்ச் ஆகணுங்கிற போது ரொம்ப நாள் ஆகும். அது ஒரு பெரிய லெவல் போய் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணுங்கிறது வந்து அது ரொம்ப சேலஞ்சிங். பட் இட் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலி. ஏன்னா இவங்க குரோனி கேபிட்டலிஸ்ட், அவங்க வந்து ஏடாகூடமாக தான் பண்ணுவானுங்கிறது தெளிவாக. ஃபிலந்த்ரோபிக்கலாக மக்களுக்கு, சாதாரண மக்கள் நல்லதாக பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது, ஏதாவது ஏடாகூடம் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு எல்லா கேபிட்டலிஸ்டையும் திட்டுறதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுவும் கூமுட்டத்தனம். எல்லா நல்லவங்க நல்ல கேபிட்டலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒழுங்காக பொறுப்பை கொடுத்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு அப்படி போகணும். ஆனால் நல்லவனாக இருக்கிறவனை வந்து குரோனி கேபிட்டலிஸ்டாக மாற்றி என்ன அவனை வந்து அப்படி ஒரு சித்தரிச்சு அப்படி வந்து ஒரு பிம்பத்தை அவன் தலையில கட்டி அவனை வந்து போட்டு அடி நடிக்கிறது. ஸோ இது மாதிரி வேலையும் நடந்திருக்கு. இதுவும் குரோனி கேபிட்டலிஸ்ட் பண்ணுறது தான். அதுக்கு வந்து இந்த லெஃப்ட் லிபரல்ஸும் யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்களோட இந்த ரேடிக்கலிசத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்படி இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த முக்கோண போர். நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்களை வந்து எப்படி கெட்டவன் வந்து யாரை வச்சு அடிக்கிறான் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த ஒரு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலாஜி ஸ்ரீனிவாசன் நல்லவர், நல்ல பிரில்லியண்ட்டான ஆள். ஆனால் அவன் பின்னாடி இருக்கிற இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க அந்த குரூப், அந்த டீப் ஸ்டேட் குரூப் வந்து அவங்க வந்து கசகஸ்தானை வச்சு தான் அவங்களோட பிளான், அவங்களோட கிரேட் பேக்ஸ் ஜுடாயிக்கா வந்து பண்ணுறதுங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மெத்தடில் இப்போது அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இப்போ இவங்க பின்னாடி இருந்தால் கண்டிப்பாக மலேசியா போலீஸ் வரதான் செய்யும். ஏன்னா அவன் இஸ்ரேல் பாஸ்போர்ட் வச்சுருப்பான், அந்த பேக்ஸ் ஜுடாயிக்காரன் இஸ்ரேல் பாஸ்போர்ட் வச்சுருப்பான். அவன் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரான், மொசாட்லேருந்து வரானா இல்லை எங்கேருந்து வராங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி அது ப்ராப்ளம்லாம் இருக்குது. அவன் ஹி ஹாஸ் டு டீல் த்ரூ இட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் இது. ஸோ நான் இதில் வந்து
டெஃபினெட்லி பாலாஜி ஸ்ரீனிவாசன் பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் ஹீ மே நாட் பி டெஃபினெட்லி பிரில்லியன்ட் தென் த கிருத்திகா பீப்புள். அப்படிங்கிறது தான் நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன பாயிண்ட். இப்போ ஏன் அதுக்கு வரேன் அப்படின்னா, ஸோ கிருத்திகாஸ் வந்து மிலிட்ரி மெய்டன் உமன், முருகனோட தாய்மார்கள். கன்னிஸ்திரியாக இருந்து குழந்தை வேண்டும் என்று அப்படி ஒரு குழந்தை வேணும்னு தவம் இருந்து பிறக்காத குழந்தைக்காக தாய்ப்பால் ஊறிய பெண்கள். அப்படின்னா அப்பேற்பட்ட குழந்தை பிறந்திருக்கான். அவங்க அந்த கன்னிஸ்திரியா இருக்கிறவங்களுக்கு தாய்ப்பால் ஊறுது அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி நான் வந்து யாரையோ சொல்ல நினச்சிக்காதீங்க, நான் யசோதா அம்மாவை தான் சொல்கிறேன். அவங்களும் அதே அதே கன்னி பெண்கள் லிஸ்ட்டில் தான் வரவங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்க. ஸோ இது அகடன நடக்காததெல்லாம் நடக்கிறதுங்கிறது வந்து இறைவனோட வேலையில தான் நடக்கும். நமக்கு வந்து இந்த இவ்வளோ நேரம் பேசினேன் இல்லையா, இந்த இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற விவகாரம், இங்கே இருக்கிற அரசியல், இதுக்கு எல்லாத்துக்கும் வேற ஒரு காரணம் இருக்கு பாருங்க. அது வந்து நமக்கு வந்து எல்லாமே நமக்கு புராணத்தில் அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் டீகோட் பண்ண முடியுதா? அதுதான் பாயிண்ட். ஸோ அதுதான் நான் பார்த்துட்டு வரேன். அண்ட் அது கிளியராக எனக்கு வந்து எல்லாமே அப்படியே அந்த பசில் வந்து அங்கங்கே இருக்கிறது வந்து அப்படியே எல்லாம் அந்த கிளியர் பிக்சர் எனக்கு வந்து தெளிவாக தெரியுது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அந்த பிக்சரில் திரிபுராசுரனோட ஆட்சி ஆரம்பிக்குது. 2600 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கு கவுண்டராக இங்கே என்ன பண்ணணுமோ அதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியாக புத்த அவதாரம் வருது. அதாவது நான் சொல்கிறது, பெருமாளோட புத்த அவதாரம் பேர் வந்து சௌகத புத்தர். அவரு சிவபெருமான் நீங்க திரிபுராசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக வந்து திரிபுராசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பெரும் உதவி செய்தவர் சௌகத புத்தர். அது முதல்ல இந்த சம்ஹாரம் முடிஞ்சுவிடுது. இந்த சம்ஹாரம் அந்த நம்ம விண்வெளிக்கு சிவபெருமான் ரதத்துல, திவ்யமான ஒரு ரதத்துல ஏறி அதை அவர் போறதுக்கு நம்ம சௌகத புத்தர் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய இங்க பூமியில இவங்களோட கூட்டத்தை வந்து கண்டெயின் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அப்படியாக அந்த டைம்ல நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம். ஒரு 3500 வருஷம் முன்னாடி இது நடந்தது. சௌகத புத்தர் அந்த டைம்ல தான் வந்தார். அதுக்கப்புறமா அது வந்து அதே தான் வந்து சந்திரகுப்த மௌரியர், சாணக்கியர் இவங்கெல்லாம் இருந்த காலமும் அதே தான். ஆனால் பிற்காலத்தில் வந்து அதை மாற்றி எழுதுறாங்க. லைக் இது வந்து ஒரு 1200 ஆண்டுகள் கழித்து நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு ஹிஸ்ட்ரி எழுதியிருக்காங்க. பரவாயில்ல, சரி, ஓகே. அது எல்லாமே நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால கடந்து போயிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு தெளிவுங்கிறது இதுதான் நமக்கு தெளிவு வந்துடுச்சு. இந்த டேட்ல நமக்கு மாற்று கருத்தே இருக்காது. கிருஷ்ணர் வந்து ரோஹிணி அஷ்டமி அந்த டைம்ல பிறந்தாருன்னா 3226 BCE அப்படிங்கிற அந்த டைம் ஃப்ரேம்ல பிறந்தாருன்னா அதுதான் பிறந்தாரு. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவுதான். 3102 BC பிப்ரவரி மாதம் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அந்தர்தாமன் தன்னுடைய கோலோகத்துக்கு மீண்டும் எழுந்தருளார் அப்படின்னா அதுதான் நமக்கு இதில் வந்து ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா அதில் மாற்றுறதுலே கிடையாது. அப்படியே நம்ம அதுலேருந்து கரெக்டாக நம்மளோட கணக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பஞ்சாங்கம் படி கரெக்டாக 5127வது வருஷத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டெய்லி நம்ம கவுண்ட் வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்திக்கல, ஒவ்வொரு நாளும் நம்ம கவுண்ட் வச்சு நம்ம சமூகங்கிறது வந்து தொட்டு ஆதி காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கு. ஆதி காலம்ங்கிறது ஒன்று வந்ததுலேருந்து நம்ம சமூகங்கிறது இருந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எப்படி கம்யூனிஸ்டுக்காரன், ஏத்திஸ்ட்டு, ஃபார் லெஃப்ட்டுக்காரன் எப்படி ஒத்துப்பான்? அவனுக்கு நம்மளை பார்த்தா எரிய தான் செய்யும். நமக்கு பார்த்தாலே அவனுக்கு எரிய தான் செய்யும். ஸோ நம்ம சமூகத்தை அழிக்கிறதுங்கிற ஒரு குறிக்கோட்டத்தில் அவன் இறங்கும் போது நம்மளை காத்தே தீர்வேன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல இங்க. அது இங்க இருக்கிற எப்படி இந்த இங்க இவங்களை வந்து நான் முடிச்சே தீர்வேன்னு ஒரு கூட்டம் கிளம்புனா நம்மளை காத்தே தீர்வேன்னு ஒரு கூட்டம் கிளம்பும்ல. சரி, நான் வந்து எல்லாத்துக்கும் நடுவானவன். இதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் நடுவானவன். நான் நடுநிலையிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பாப்பானாச்சே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதானே என்னோட வேலை. ஸோ
தெளிவு என்ன தெளிவு இதுக்கு இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல இறை சக்தி எங்க இருக்குங்கிற தெளிவை பார்க்கறது தான் நம்ம வேலை. ஸோ அது நம்ம அழகா பார்த்துட்டு இருக்கோம், வேலை நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்து ரசிக்கிறோம். கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையை ரசி அப்படிங்கிறார். ரசிச்சு வாழு. பாகவதத்துல வந்து முக்கியமா அதுதான் பாயிண்ட். ரசிக்காகா புவிபாவுக்காக அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இறைவன் வந்து ராசிலையில பண்றாரு. அவரோட அவதாரமே அதுக்காக தான். ஸோ அதை நம்ம பார்க்கலன்னா அப்புறம் என்ன இறைவனோட சக்தி இங்க எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலன்னா அப்புறம் என்ன, சும்மா ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணி இருக்கிறதுக்கா வாழ்க்கை? வள்ளுவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரசிச்சு அந்த 1330 வந்து அப்படி ஒன்று ரசிச்சு எழுதியிருக்காரு. அது ஆழத்துல உள்ள போய் பார்த்தாதான் அந்த ரசனை என்னங்கிறது, அதுல இருக்கிற அந்த அமிர்தம் வந்து என்ன, அந்த ரசனை அமிர்தங்கிறது வந்து என்னங்கிறது அப்போ நமக்கு புரியும். எனிவே, ஸோ கம்மிங் பேக் டு நிகழ்காலத்துக்கு வருவோம். ஸோ திரிபுராசுரனோட ஆட்சி முடிவு காலத்துக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஒரு 14ஆம் நூற்றாண்டு போது முராசுரன் திருப்பி வந்துடுறான். அங்கேருந்து எல்லா முரண்களும், இந்த சொல்றது ஒன்று செய்யறது ஒண்ணுங்கிற அந்த செயல்பாடு வந்து அப்பதான் ஆரம்பிக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள எதிர்க்கிற அந்த தெய்வ சக்தியும் இங்க வந்துடும். வந்து அதோட வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்பைடர்மேன் ஏன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான்? அடுத்த கேள்வி கேட்குறேன். இன்டர்நெட் INTERNET அப்படிங்கிற வார்த்தையை வந்து இப்போ நீங்க பஞ்சாபி கிட்ட கேட்டீங்கன்னா அவன் இன்டர்நெட் அப்படிம்போம். அதாவது இந்திரனோட வலை அப்படின்னு அவன் சும்மா அவனுக்கு தெரியாம தான் சொல்றான். ஆனா இன்டர்நெட்டுங்கிறது இன்டர்நெட்டுங்க அங்க ஆயிடும். இன்டர்நெட் ஆர் இன்டர்நெட். நெட்டுனா என்னன்னு நமக்கு தெரியும். ஜாலி. வீட்டில் வந்து தண்ணி குழைய வெளில போனதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு ஜாலி ஒன்று போட்டிருப்போம். ஜாலம்னா நெட்டு, இன்டர்நெட். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட்டுக்கு பின்னாடி இருப்பது யாரு? ஸ்பைடர்மேன் எதுக்கு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கான்? அந்த ஃபேஸ் மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அதாவது இன்டர்நெட்டுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த இன்டர்நெட்டுக்கு இந்திரனோட ஜாலத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? நெட்வொர்க் ஸ்கூல் அப்படின்னு நீங்க இப்போ நம்ம ஆரம்பிச்சோமே, நெட்வொர்க், நெட், இன்டர்நெட், வெப் 3.0, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸஸ் என்ன? அதுதான் மேட்டர். அவங்க என்ன பாலிசிஸ் எடுத்துட்டு வராங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, சொன்னதுதான் செய்யறானா, என்னத்தையோ செஞ்சு வச்சு நம்ம கிட்ட வேற ஒரு இட்டு கட்டுறானா. ஸோ இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. ஸோ அதனால இது இப்படிதான் இருக்கும். இந்த இடம் இப்படிதான் இருக்கும். நமக்கு வந்து இதுல இந்த ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் பயங்கர கான்செப்சுவலா இருக்கிற இந்த இதுல வந்து எப்படி நம்மளோட ஒரு தெளிவான பாதையை கண்டுபிடிக்கிறதுனா, அஃப்கோர்ஸ் இந்த கவர்மெண்ட் தேவை, நமக்கு வந்து இந்த பாலிசிஸ் தேவை. ஸோ இது வந்து ஒரு பெரிய மெக்கானிசம். இந்த நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வாழறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் தான் இந்த கவர்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபார்மேஷன். ஸோ அது ஆனால் அவங்க அஸ்லாங்கஸ் அவங்க வந்து அந்த பழைய ஃபியட் மெக்கானிசம்ஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு பொறுப்பான இப்போ சிங்கப்பூர் மாதிரி செலவு பண்ணலாம், ஆனால் பொறுப்பு இருக்கணும். எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு பண்ணணும். அண்ட் அது அவங்க நிஜமாவே வளர்றாங்களா, வளர்ந்த அப்புறமா அவங்களுக்கு அந்த சலுகையை வந்து மற்றவங்களுக்கு யாருக்கு அதிகமாக தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படியாக எடுத்துகிட்டு போனால் தான் சரியாக வரும். ஸோ சிங்கப்பூரில் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மற்ற நாடுகளும் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது சரி. ஸோ ஆனால் கவர்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஸோ கலைச்சி விட்ருவானுங்க. அதாவது இப்போது கம்யூனிஸ்டோட இதில் பார்த்தீங்கன்னா கலைச்சி விட்டுற வேண்டியது, மொத்தமாக கலைச்சி விட்டு அடுத்த ஒரு குழப்பத்தை எடுத்து வேண்டியது. குழப்பம் இதுலேயே ஓட்ட வேண்டியது. இதுதான் கலிகாலம். கலினா குழப்பம்னு அர்த்தம். ஸோ எப்படி குழப்பத்தை கிரியேட் பண்ணாதான் குழப்பத்திலேருந்து விதண்டாவாதத்தை பேசி ஒரு சமூகத்தை பிளவை ஏற்படுத்தி, இப்படிதான் தமிழிலிருந்து மலையாளம்ங்கிறது தமிழ் தான். தமிழோட இன்னொரு ஒரு ஃபார்ம் மலையாளம். ஆனா இவங்க செஞ்ச இங்க தமிழ்நாட்டுல இவங்க செஞ்ச இந்த அட்டூழியத்தை பார்த்து சகிக்க முடியாம, நேர்மை இல்லை, நேர்படியாக இல்லாத ஒரு செயல்பாடுகள் இங்க வந்த உடனே அப்போ பார்த்தான், சரி நம்ம வந்து இப்போ நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் அகநானூறு, புறநானூறு, சங்கத்தமிழ் வந்து ஃபவுண்டேஷன் இல்லை. மலையாளத்துக்கும் அவங்களுக்கும் அதுதான் ஃபவுண்டேஷன். இன்ஃபேக்ட் அவங்க கேட்டானா அகநானூறு, புறநானூறு எல்லாம் வந்து எங்களோடது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
ஆனா ரெண்டுமே தமிழ் தானே. ஆனா 14ஆம் நூற்றாண்டுல நிஜமாவே அது வேற ஒரு மொழியாக காட்ட வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஸோ அதனால மலையாளம் ஒரு தனி இப்படிதான் வந்து தெலுங்கு பிரிஞ்சுது. இது ரொம்ப ஒரு 9 வருஷம் முன்னாடி பிரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒரு காலத்துல சம்ஸ்கிருதம் அது கம்பைல் பண்றதுக்கு கம்பைலேஷன் மொழி, அது பேச்சுவார்த்தைக்கு இருக்கிற மொழி இல்லை, கம்பைலேஷன் பண்றதுக்குன்னு மொழி. பேச்செல்லாம் பேசலாம், அது தப்பு கிடையாது. இப்போ சி ப்ரோக்ராம் பண்ற 2 டெவலப்பர் சி ப்ரோக்ராம்ல தான் பேசிப்பாங்க. அது அந்த அவங்க பேசுறது வந்து அந்த சிஸ்டமிக் அல்காரதமிக் அந்த 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 ஒரு ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர்த்து அவங்க சாதாரண பிராகிருதத்தை பேசிப்பாங்களா? பேசிக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி பிராகிருதம் சம்ஸ்கிருதம் அப்படின்னு 2 தான் இருந்தது. அது தமிழ் வந்து ஒரு அந்த அந்த பிராகிருத ரீஜியன்ல வளர்ந்த ஒரு இது. அஃப்கோர்ஸ் தமிழ் வந்து லைக் இப்போ நம்ம தமிழ் பாண்டிய மன்னர்கள் வந்து கிரேக்கத்தை ஆண்டார்கள். அண்ட் அந்த அந்த குறிப்பெல்லாம் கிரேக்கர்களே சொல்றாலும் இங்கே இருக்கிறவன் ஒத்துக்காம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க அவங்க காலம் அவங்களெல்லாம் ஓரங்கட்டுவோம் அப்படின்னு நம்ம ஓரம் கட்டிட்டு ஏன்னா எது உண்மையோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம, அவ்வளோதான். ஸோ அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைக்கும் பிறந்த பிப்ருவாகன பாண்டியன் பிற்காலத்துல பாண்டியன் ஒன் அப்படின்ற ஆதி காலத்துல கிரேக்கர்களோட ஃபவுண்டேஷனா அமைஞ்சு அதுல இருந்து அந்த இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் அவங்களோட ஃபவுண்டேஷன். ஸோ இப்படி இருக்கிற ஒரு நிலையில வந்து ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படின்னு ஒன்று எடுத்துன்னு வந்து இங்கே எவ்வளோ குழப்பு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நம்மலாம் திராவிடம், இவெல்லாம் ஆரியன், வெள்ளையா இருக்கான், கருப்பா இருக்கான், என்னெல்லாம் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு டாபிக் பேசி வச்சிருக்கான் பாருங்க. ஸோ இது ஒரு சமூகத்தை எப்படி பிளவுபடுத்தணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதை வந்து பிரிட்டிஷ்காரன் தன்னோட காரியத்தை செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பினாமிகள் நிறைய பேர், அதுல இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்காரன் எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இதெல்லாம் பேசினால என்ன வந்து டீப் ஸ்டேட் சங்கின்னு சொல்லி முதிரை குத்தி ஓரங்கட்டி வைப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களோட நிலை. இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாற்றத்தை வந்து இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க நிலைநாட்டணும். வெளியில அவங்க குட்டு வெளியில வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடுங்கிற பயம் அவனுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால அவன் ஏடாகூடமா அதை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியாக எல்லாத்தையும் அந்த வெறியில வந்து அவன் பிடிச்சி கவர்மெண்ட் எல்லாம் பிடிச்சி உலகம் ஃபுல்லா கவர்மெண்ட் எல்லாம் பிடிச்சி கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்கை வந்து மொத்தமா டெபிசிட் ஸ்பெண்டிங்கை வந்து மாற ஜாஸ்தி பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ணாப்பண்ணான்னு ரைஸ் பண்ணி பல நாடுகளை அழிச்சு, யுகோஸ்லாவியாங்கிற நாடு போச்சு, யுஎஸ்எஸ்ஆர்ங்கிற நாடு காணாம போச்சு, இதெல்லாம் பண்ணி ஸோ இதுதான் அந்த மெக்கானிசம் அப்படின்னு எடுத்துட்டு போய் எப்படியோ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ஒரு பாரத நாடு வந்து எப்படியோ ஒரு அந்த இங்க வந்து சாத்விகமான மக்கள் ஜாஸ்தி. ஸோ அதனால ஓரளவுக்கு மனப்பான்மை, அந்த சாத்விகமான ஒருத்தர் வந்து என்ன நடந்தாலும் பேசிட்டு போகணுமே தவிர்த்து கை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை இது மனித தன்மைங்கிறது அதிகமா இருக்கிறது நம்ம பாரத நாட்டில், அதுவும் குறிப்பா சவுத் இந்தியாவில். நம்ம சகிச்சுட்டு போறோம். ஆனா ஒரு காலம் அவன் வந்து இந்த சகிப்புத்தன்மையை வந்து அவனை நம்ம சகிச்சுட்டு போறோம் அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டோம், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஸோ அப்படியாக வந்த வினைகள் தான். ஸோ முள்ளால் எடுக்கிறோங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சே தான் ஃபினிஷ் பண்ண வேண்டிய நிலைமை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு கவர்மெண்ட், அப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பேசின இந்த டாபிக் ஏதாவது சொல்லி புரிய வைக்க முடியுமானா டைம் ஆகும். அவங்க வந்து அந்த நிலைக்கு வர்றதுக்கு வந்து நேரம் ஆகும். ஸோ நம்ம ஆனால் பேசி வைப்போம், அதில் வந்து தப்பு இல்லை. ஸோ பவிஷ்ய புராணங்களை கிளியரா போட்டிருக்கு. எப்படி திரிபுராசுரன் வந்து வரான், அவனை வந்து எப்படி சிவபெருமானும் பெருமாளோட புத்தாவதாரம் வழியா எப்படி நம்ம முடிக்கிறோம், முடிச்சு அவன் திரும்பி அவன் போயிட்டான், பூமியிலிருந்து அவன் போயிடுறான். போன அப்புறமா ஆனா மகாபலி சக்கரவர்த்தியோட அருளால் திரும்பி உயிர்த்து மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுகிறான். அவன் திரும்பி வந்து 2600 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பைசாச மதங்கிற ஒரு மதத்தை ஸ்தாபனம் பண்றாங்க. பைசாச மதம் அப்படின்னா திருப்பி இந்த பைசாக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது, பிசாசு மாதிரி வேலை செஞ்சு பைசாக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்மள பேயா அலைய விடுறது, பேமெண்ட் நம்மள பேயா அலைய விடுறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மள வந்து எடுத்துன்னு வந்து வச்சு, ஸோ இப்படியாக திருப்பி அந்த அந்த ஒரு காலகட்டம் வந்திருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம அவனோட முடிவு காலத்துக்கு நம்ம வந்துட்டோம்.
ஸோ அதுலேருந்து ஒரு டிரான்சிஷன் வேற ஒரு இதுக்கு நம்ம மூவ் ஆகிறோம், நல்ல ஒரு சிஸ்டத்துக்கு மூவ் ஆகிறோம், ரிசோர்ஸ் பேஸ்ட் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு மூவ் ஆக போகிறோம். அதுதான் இதெல்லாமே குறிக்குது. ஸோ அதுக்கு உண்டான வேலை இங்கே பின்னாடி நடந்துட்டு இருக்கு. நான் கேட்டேன் இல்லையா, ஸ்பைடர்மேன் எதுக்கு மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் பின்னாடி இருக்கான், அவன் என்ன வெப்பு இன்டர்நெட் வெப்பு அதில் என்ன எதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான், இது ஏன் நான் பேசினேன் அப்படிங்கிறதுக்கு, ஏன் இதை நான் சொன்னேங்கிறதுக்கு, அதுக்கு ஃபேஸ் மாஸ்க் பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அங்கதான் அந்த கிருத்திகாஸ் அண்ட் அங்கதான் அந்த நவநந்தனர்கள் வராங்க. நவநந்தனர்கள் இதுவும் நம்ம புராணங்கள்ல இருக்கிற டாபிக். ஸோ இவங்க யாரு என்ன இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். நவநந்தனர்கள் கிருஷ்ணரோட பசங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க, முக்கியமா பிரத்யும்னன், அனிருத்தன், சாம்பன், இப்படி இது இவங்க. அடுத்தது சிவபெருமானோட பசங்களா இருக்கிற கணபதி, முருகன், அடுத்தது லோகிதாங்கன், ஓகே, மாதிரி மானசா, மாதிரி அவங்க நவநந்தனர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எப்படி திருப்பி ஒரு நல்ல ஒரு சமூகத்தை அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பி எப்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், எப்படி அந்த நிலைநாட்டணும், அது அவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் எந்த ஃபேஸ் மாஸ்க் முன்னாடி எப்படி என்ன வேலை நடக்குது. ஸோ திரிபுராசுரன் பைசாச மார்க்கத்தை இங்கே ஸ்தாபனம் பண்றாரு அப்படின்னா தேவர்கள் என்ன வாயில் லாலிபாப் வச்சுக்கிட்டு சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க யக்ஷர்களை இறக்குவாங்க. பைசாசத்தை அவன் இறக்குறான்னா இவங்க யக்ஷர்களை இறக்குவாங்க. இது இந்த தேவாசுர யுத்தங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்றும் புரிஞ்சா மாதிரியும் இருக்கும், திடீர்னு பார்த்தா புரியாது. இது எப்படிதான் இருக்கும் அது. ஏன்னா இது நம்மள மனசுக்கு மீறி இருக்கிற டாபிக். நம்ம மனசுக்கு ஆழ் மனசுல இருந்து நம்ம வழியாவே நம்மள இயக்க வைக்கிற சக்திகள் இதெல்லாம். இந்த சக்திகள் ரெண்டுமே தேவ அசுரர்களும் சரி தேவர்களும் சரி ஒரு மனிதனை எப்படி அவனோட வாசனை வழியா உள்ள பூந்து அவனை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணுங்கிற ஒரு மெத்தடை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்ம பொதுவா ரிஷிகளோட மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ நமக்கு இந்த ரெண்டு கூட்டத்திலேருந்து எப்படி விடுபட்டு இருக்கிறது. இவங்க நம்ம உடம்பு யூஸ் பண்ணிட்டு காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்த உடம்புக்கு போயிடுவாங்க. நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட அகங்காரம் வழியா அவன் வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா குருமார்கள் ரிஷிகள் சொல்லக்கூடிய பாதையில் போறது அப்படிங்கிற நிஜமான இந்த மிடில் பாத். இதுதான் நம்மளோட மிடில் பாத். புத்தரும் இதே மிடில் பாத் தான் சொல்றாரு. ஞானானந்தகிரி சுவாமிகளும் இதே மிடில் பாத் தான் சொல்றாரு. இந்த மிடில் பாத்தை ஃபாலோ பண்ணணும்னா முக்கியமானது ஹரிநாமத்தை ஜெபம் பண்ணணும், ஹரிநாமத்திலே இருக்கணும். அதுதான் நமக்கு பகவன் நாமம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்றாரு இல்லையா. அந்த ஹரியோடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் நம்ம மனசுல எவ்வளவு நிக்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மிடில் பாத்துக்கு நம்ம வருவோம். இவங்க ரெண்டு சைடும் நம்ம மாட்டிக்காம நம்ம ஒரு மிடில் லெவல்ல இருப்போம். நம்ம வாசனைகள் ரொம்ப வாசனைகள் ஏறாத விதமாக நம்ம லைஃப்பை நடத்திட்டு போவோம். அப்பதான் நம்ம ஒரு பேலன்ஸ்ல இருக்க முடியும். ஸோ இவங்க இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் இல்லாம நம்ம தனியா நம்ம வழி தனி வழிங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு இறை வழி நமக்கு ஏற்கனவே போட்டு கொடுத்த அந்த வழியில நம்ம பாட்டுக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஜாலியா நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அப்படி எல்லாரும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டானா அவங்களோட வாசனைகள் அவங்களை இழுத்துரும். ஏதோ ஒரு இடத்துல அவங்க வெளியில இழுத்துரும். நித்தியமா நடந்துட்டு இருக்கிற அந்த ராசையில அவங்கள இருக்க விடாது, ஏதாவது சொல்லி வெளில இழுத்துரும். அண்ட் ஆனா பகவான் அவங்கள திருப்பி சேர்த்துக்கணும் தான் முயற்சி பண்ணி சேர்த்துக்கிறார். ஸோ அந்த வாசனைகளோட அந்த இம்பிரிண்ட்ஸ் இப்போ பெருங்காயத்தை காலி பண்ணாலும் பெருங்காய டப்பால அந்த வாசனை இருக்கும். அது மாதிரி அந்த வாசனைகள் நம்ம போயிடுச்சுன்னாச்சாலும் அதோட ட்ரேசஸ் உள்ள இருக்கும். ஸோ அது போற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி தென் அப்புறம் ஒன்ஸ் அகேன் நம்ம இறைவன் அடி சேர்ந்து நம்ம நல்லபடியா போயிட்டு இருப்போம். ஸோ அதுதான் இந்த இருக்கிற அந்த ஹோல் மெக்கானிசம். ஆகையால் ஸோ இது நம்மளோட மெத்தட். ஓகே, ஸோ பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவங்களோட மெத்தட் என்ன அப்படின்னா, ஓகே ஹீ இஸ் பிரில்லியன்ட் கை. அவனை வச்சு செய்கிறாங்களா, அவனே செய்கிறானா, இல்லை அவனை வச்சு செய்ய போகிறாங்களா நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் லெட் ஹிம் ட்ரை, குட் லக் டு ஹிம். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சிஸ்டம் டெஃபினெட்லி தேவை. டு சேலஞ்ச் தி எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட்ஸ் டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தேவை. ஆனால் அந்த சிஸ்டத்தை
டார்க் ஃபோர்ஸஸும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த என்டையர் டிஜிட்டல் வேலட் கிரிப்டோ கரன்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கரன்சிஸ் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரேசபிள். இந்த இந்த நெட்ஒர்க் உள்ள ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா இதில் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஓப்பன் நெட்ஒர்க், ஓப்பன் சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு ஒயிட் அட்ரஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா அதை வச்சு எல்லாத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்படியாக நியாயமாக இருக்கிறவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அநியாயமாக பண்ணுறவன் அவன் அநியாயமான ஒரு தன்னை கம்ப்ளீட்லி மறைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு கிரிப்டோ சிஸ்டத்தை ரெடி பண்ணி முன்னேறோன்னு ஒன்று இருக்குது, கம்ப்ளீட்லி டார்க். அது அட்ரஸ் கேட்டால் ப்ரைவசி எப்படிமோ. ஸோ அது மாதிரி ஒரு நெட்ஒர்க்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னேறோன்னு ஒரு பிளாக் செயின் இருக்குது, அதில் வந்து கம்ப்ளீட்லி டார்க். ஸோ அதான். ஸோ அவங்கள வந்து அது ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்புறவங்க அதுக்கு பின்னாடி போய் ஸோ தே ஹாவ் தேர் ஓன் நெட்ஒர்க் அண்ட் தேர் ஆஃப் தேர் ஓன். ஸோ ஏன்னா கொள்ளையடிச்சாச்சு, ஒரு உலகம் ஃபுல்லாக கொள்ளையடிச்சாச்சு. இப்போ அந்த கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி சேஃப் கார்ட் பண்ணுறது? ஏன்னா கவர்மெண்ட் தன்னோட கையிலேருந்து வெளில போகுது. இந்த கிருத்திகா ஆதி தேவ சக்திகள் அதை கைப்பற்றாங்கங்கிற விவரம் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ தே ஆர் ட்ரைங் டு மூவ் அவே ஃப்ரம் இட். ஸோ அதான் அப்படியாக இந்த இந்த திரிபுராசுர சம்ஹாரம்ங்கிறது திருப்பி மீண்டும் நடக்க போகுது. ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா திரிபுராசுரன் வந்து சிவபுராணத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். சிவபுராணத்தில் திரிபுராசுரன் அப்பாவை திருப்பி பிறக்க வைக்கிறான். அவனோட அப்பா யாரு? தாரகாசுரன். தாரகாசுரனை மீண்டும் பரப்ப வைக்கிறதுக்கு பசங்க வேலை செய்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பேசிக்லி அவங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஜனன மரண இதிலேருந்து தாண்டி அவங்க வேற லெவலில் இருக்கிறவங்க. ஸோ இங்கே எந்த அளவுக்கு என்ட்ரோபி, பூமியில் எந்த அளவுக்கு என்ட்ரோபி கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த என்ட்ரோபி யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இது. ஸோ அதுக்கு இந்த ஏஜென்ட்ஸ், இந்த பினாமி ஏஜென்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி பண்ணும்போது தேவர்களும் அவங்களோட ஈக்குவலண்ட்டான ஆப்போசிட் ஃபோர்ஸஸை இறக்கி அவங்களோட வேலையை அவங்க சாதிச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டு சைட்லேயும் வந்து என்ன நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டு எது நல்லதோ அந்த சிஸ்டத்தில் நம்ம, ஏன்னா நம்மளும் கொஞ்சம் வாழ்ந்து ஆகணும். இங்கே வாழணும் அப்படின்னா கொஞ்சமாவது பணம் இருந்தால் தான் வாழ முடியும். அதுக்கு என்ன மெத்தடில் நம்ம வாழறதுங்கிறது நம்மலாம் வந்து தம்மா தூண்டு பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இப்படியாக இருக்குது முரளி அவர்களே. ஸோ இங்கே லாங் டாக் ஆஃப்டர் லாங் டைம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். வி வில் டிஸ்கஸ். ஓகே, பை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.